வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், மேடம் வீட்டுல, உங்க வீட்டுல, எங்க வீட்டுல, அடுப்படியில சமைக்கலனாலும் சமைக்கிறவங்க நாங்க போய் பார்க்கணும். நீங்க பார்க்க மாட்டீங்க. பட்டு வேஷ்டி சட்டை போட்டுப்பீங்க, கோட் சூட் போட்டுப்பீங்க. முன்னாடி நீங்க நின்று வாங்க சொல்லுவீங்க, நாங்க பின்னாடி நின்று வாங்கன்னு சொல்லலன்னு திட்டுவீங்க. அது அப்பாவா இருக்கலாம், வீட்டுக்காரரா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், கணவன் இருக்கிறவங்கன்னா இருக்கலாம், மனைவி இருக்கவங்க இருக்கலாம். யார் யாருக்கு என்னென்ன இருக்கோ அவங்க அவங்களுக்கு அது இருக்கலாம். என்ன இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஓகே ஓகே. சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சந்தோஷம் நடந்தாலும் சரி, மேம் பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி, சண்டை நடந்தாலும் சரி, பெண்களுக்கு தான் பிரச்சனைகள் இருக்குது. அது அன்பான பிரச்சனைகளா இருக்கலாம், சந்தோஷமான பிரச்சனைகளா இருக்கலாம். கல்யாணம்னா சந்தோஷமான ஒரு படபடப்பு இல்லையா? சண்டைனா ஒரு பயத்தோட படபடப்பு. அப்ப எப்ப பார்த்தாலும் எல்லாருமே ஏதோ ஒரு பதட்டத்தோட பிள்ளைங்களை ரெடி பண்ணிட்டு தான் அவங்கள ரெடி பண்ணிக்கணும். தங்கச்சியை ரெடி பண்ணிட்டு ரெடி பண்ணணும், நான் ரெடி பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பொண்ணையும் நான் ரெடி பண்ணணும், கல்வியை ரெடி பண்ணணும். ஹாஸ்டல்ல என் கூட ஒரு சோம்பேறி இருக்கு பாரு, குளிக்கவே குளிக்காது, அதை குளிக்க வேற வைக்கணும். அங்க இங்க எல்லாம் இருக்காங்க. சோ இவ்வளவு பெண்கள் இருக்கும்போது தம்பிங்களா அண்ணங்களா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நீங்க ஏன் எங்களுக்கு விட்டு கொடுத்து போக கூடாது? விட்டு கொடுக்கலாமா கூடாதா? கொஞ்சம் விட்டு கொடுங்க. பல பிரச்சனைல நாங்களா இருக்கோம். என்ன சார், ரொம்ப பிரச்சனையில இருக்கிறோம், இருந்தாலும் இப்படிதான் கொஞ்சம் ஓவரா பேசுவோம். அதனால போனா போது, நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துருங்க எங்க எல்லாருக்கும். சோ எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி இருக்கிறோமோ அந்தந்த நேரத்துல அப்படி எப்படி விட்டுருங்க. நீங்களும் நல்லா இருங்க, நாங்களும் நல்லா இருக்கிறோம். ஆனா நாங்க ரொம்ப நல்லவங்க, அதை காமிக்கதான் எங்களுக்கு தெரியல. அப்படிதானே? ஆமா. சில நேரம் அழுவோம், சில நேரம் கத்துவோம், சில நேரம் உடப்போம். நேத்து தான் என் போன் உடஞ்சிச்சு. ஆமா, நான் ரொம்ப மோசம். ஆனா நான் மோசம் இல்ல, சிச்சுவேஷன் என்னை மோசமாக்கிடுச்சு. அதனால அங்கங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க, அட்னக்கால் போட்டிருக்கிறவங்க, அட்னக்கால் போடாம இருக்கிறவங்க எல்லாருமே எங்களுக்காக விட்டு கொடுப்பீங்களா? சத்தமே இல்லையே. செய்வீர்களா? தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மேம்.